ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 28வது அத்தியாயம். பக்தி தொண்டினுடைய மகிமைகளை குறித்து கபில வாசுதேவர் அவங்க அம்மா தேவபுத்தி கிட்ட ரொம்ப அழகா வர்ணிச்சிட்டு இருக்கார். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த 2 ஸ்லோகத்துல ரொம்ப அழகான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அபிச்சத் தர்சனம் சாஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசிகை சோரே பிரத்யானுகிரக காதரம். இந்த ஸ்லோகத்தை வந்து 2ஆ எடுத்துக்கணும். 2 வரி, முதல் வரி 2ஆம் வரி. முதல் வரியில கபில வாசுதேவர் என்ன சொல்றாரு, 2ஆம் வரியில என்ன சொல்றாரு? பகவான் நிலைத்த அழகுடையவர், அவர் ஒவ்வொரு கோளில் குடியிருப்பு வாசிகளாலும் வணங்கப்படுகின்றார். அவர் எப்போதும் இளமையானவர், எப்போதும் அவருடைய பக்தர்களுக்கு தன் ஆசிகளை வழங்க விரும்புபவர். சரி, ஃபர்ஸ்ட் பகவானுடைய ரூபம். இது எப்பவுமே இந்த பூமியில இந்த மாதிரி கருத்து வேறுபாடு, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வேறு வேறுவான கருத்துக்கள். சிலர் வந்து கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றாங்க, சிலர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க, சிலர் வந்து கடவுள் ஒளி வடிவானவர் சொல்றாங்க. இல்ல, ஒரு சிலரை கேட்டா கடவுள் வந்து ஒளி வடிவானவரு, ஜோதி வடிவானவரு அப்படி சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து கடவுள் உருவமே இல்லை, அவர் உருவமற்றவர் அருவமானவர் சொல்றாங்க. சிலர் இல்ல இல்ல அவருக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பரம சத்தியத்தை, பரம்பொருளை, அந்த பரந்தாமனை பல்வேறு ரீதியில மக்கள் அணுக முயற்சி பண்றாங்க. அப்போ சமுதாயத்தில் பெரும்பாலுமே 2 விதமான நபர்கள் எப்பவுமே இருக்காங்க. ஒண்ணு நாத்திகர்கள், இன்னொன்னு ஆஸ்திகர்கள். இது படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்காங்க. சுவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுரே வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசிரிய தத் விபரியா. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. விஷ்ணு பக்த பவே தெய்வா, யாரெல்லாம் விஷ்ணுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க. விஷ்ணுவை ஏற்றுக்கொள்ளாம விஷ்ணுவை புறக்கணிக்கிறவங்க, எதிர்க்கிறவங்க அசுர குணம் உள்ளவங்க. 2 இனம் தான். படைப்பின் ஆரம்பத்திலிருந்து 2 இனம் தான். ஆண் பெண், தாவரம் விலங்கு, மனுஷன் தேவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், இந்த மாதிரி எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே வேறுபாடு, பகவானை ஏற்றுக்கொள்றவங்க, பகவானை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவ்வளவுதான். 2 நபர்கள் தான். ஒன்னு இறைவனை ஏற்றுக்கொள்றவங்க, இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட இறைவன் இல்லை என்று சொல்லவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன், ஜராசந்தன், கம்சன், காளையவனன், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம். இந்த பெரிய பட்டியல்ல இவங்க யாருமே கடவுள் இல்லைன்னு சொன்னதில்லை. கம்சனோ, ஜராசந்தனோ, சிசுபாலனோ, தந்தவக்ரனோ, ராவணனோ, இரண்யாக்ஷனோ, இரண்யகசிபோ கடவுள் கிடையாது, கடவுள் என்று ஒருவர் கிடையாது, அதனால கடவுள் இல்ல, கடவுளை நம்பாதீங்க, கடவுள் இருக்கிறதா நம்பாதீங்க அப்படின்னு எந்த அசுரன்னு சொன்னதில்லை. மாறாக அவங்க கடவுளை எதிர்க்கிறாங்க, அவங்க இறைவனை எதிர்த்தாங்க. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு விஷ்ணுவை எதிர்த்தாங்க. ராவணன், கும்பகர்ணன் ராமரை எதிர்த்தாங்க. சிசுபாலன், தந்தவக்ரன் கிருஷ்ணர் பலராமரை எதிர்த்தாங்க.
அவங்க கடவுளை எதிர்க்கிறாங்களே தவிர கடவுள் இல்லைன்னு சொல்லல. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல முட்டாள் அறியாமையில் இருக்கக்கூடிய முட்டாள் அசுரர்கள், இந்த குட்டி குட்டி அசுரங்க, அந்த முட்டாள் அசுரங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, கடவுளை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரளவான அரசியல் தலைவர்கள், பேரளவான சமூக போராளிகள், பேரளவான சினிமா நடிகர்கள், பேரளவான விஞ்ஞானிகள், காசு இருந்தா எதை வேணா சாதிக்கலாம் நினைக்கக்கூடிய பகட்டு வாழ்க்கை வாழக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வேணா கடவுளை வந்து இல்லைன்னு சொல்றாங்க பெரும்பாலும். ஆனா கடவுள் இல்லைன்னு எந்த அசுரனும் சொன்னதே இல்லை. மாறாக கடவுளை எதிர்க்கதான் செஞ்சிருக்க. எதிர்க்க கிருஷ்ணர் மேல கோபம், கிருஷ்ணர் மேல பொறாமை, ராமர் மேல கோபம், விஷ்ணு மேல பொறாமை. இந்த கோபம் பொறாமை தான் அசுரர்கள் இறைவனை எதிர்க்கிறாங்களே தவிர இறைவன் இல்லை என்று அவங்க எங்கேயுமே சொல்லல. அதனால இந்த கலியுகத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இன்னைக்கு நாளுக்கு நாள் இந்த மாதிரி உள்ளவங்க அதிகமாயிட்டே வராங்க. சனாதன தர்மத்தை வேறறுத்து விடுவோம், சனாதன தர்மம்னு ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் வந்து நீங்க நம்பாதீங்க, கடவுள் கிடையாது அப்படின்னு கடவுள் மறுப்பு பேசுறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க. ஆனா அவங்க வந்து சனாதன தர்மத்தை மட்டுமே பேசுவாங்க, மற்ற மார்க்கத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை பத்தியோ கிறிஸ்தவத்தை பத்தியோ பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மற்ற மக்களுடைய ஓட்டுக்காக வேண்டி இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் கலியுகத்தில் இருக்காங்க. அதனால 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வருது. இன்னைக்கு எல்லாரும் தமிழ்நாட்டுல எலெக்ஷன், எல்லாரும் போய் ஓட்டு போட்டிருப்பீங்க. நான் முன்னே உங்களை சந்திச்சிருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். மேபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்னைக்குமே வந்து வாக்கு செலுத்தும் பொழுது நம்முடைய சனாதன தர்மத்தை யார் ஆதரிக்கிறாங்களோ, சனாதன தர்மத்தை யார் வந்து அவதூறு பரப்ப மாட்டாங்களோ, அல்லது நம்முடைய சனாதன தர்மமான வேத கொள்கைக்கு எதிராக யார் நடந்துக்க மாட்டாங்களோ, யாரெல்லாம் கோயில்களை பராமரிப்பாங்க, அங்குள்ள வழிபாட்டு முறையை சிறப்பா நடத்துவாங்க, மக்கள் வந்து நிம்மதியா கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், அப்புறம் நல்லபடியா பக்தி செய்யலாம், ஆன்மீகத்துக்கு எந்த ஒரு தொந்தரவு இருக்காது, அந்த மாதிரி நபர்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். அது வந்து ஒருத்தருடைய கடமை. அவங்க தனிப்பட்ட ரீதியா ஆதரிச்சுக்கலாம். பெரும்பாலும் நம்ம வந்து இவங்களை ஆதரிக்க அவங்களை ஆதரிக்கன்னு சொல்றது இல்லை. ஆனா சில மார்க்கங்கள் என்ன பண்றாங்க, அவங்க மார்க்கத்துக்கு சில வசதிகள் ஏற்படணுங்கிறதுக்காக வெளிப்படையாவே சொல்றாங்க, நீங்க இந்த கட்சி ஆதரிங்க, இவங்களுக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சில மார்க்கத்தில் இருக்கிறவங்க சில கட்சிகள் பெயரை சொல்லி நீங்க உங்களுக்காக வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு கலியுகத்துல. இன்னைக்கு கலியுகத்துல பார்த்தா ஒரு சில மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மத போதகர்கள், மார்க்கம் என்பது இறைவனை அடைவதற்காக, மார்க்கம் என்பது இறைவன் மேல் அன்பு செலுத்துவதற்காக, ஒரு மத போதகரோ அல்லது ஒரு மார்க்கத்தின் போதகர், ஒரு இறை விஞ்ஞானத்தை கற்பிப்பவர் என்ன பண்ணணும், இறைவன் யார், அவரிடத்தில் எவ்வாறு அன்பு செய்வது, எப்படி தர்மத்தை சரிவர கடைபிடிப்பது, எப்படி எல்லோரிடத்திலும் அன்பு செய்வது, பாவகாரியங்களிலிருந்து எவ்வாறு விலகி இருப்பது, இறைவனுக்கு பிடித்த மாதிரி நம்ம எவ்வாறு நடந்து, இதையெல்லாம் கற்பிக்க வேண்டிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு அந்த இயக்கத்துல, அந்த மார்க்கத்தில் இருக்கிற போதகர்களுக்கு இருக்கு. ஆனா கலியுகத்துல துரதிருஷ்டவசமா தகுதியற்ற போதகர்கள் பேரளவான மார்க்கத்தை பின்பற்றாங்க, அந்த மார்க்கத்தின் கோட்பாடுகளை மதிப்பதில்லை. ஒரு மார்க்கத்தில் இருப்பாங்க, ஆனா அந்த மார்க்கத்துடைய கோட்பாடை மதிக்க மாட்டாங்க. ஆனா அந்த மார்க்கத்தை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா பௌதிக நன்மைக்காக. எனக்கு வந்து காலேஜ்ல சீட் கிடைச்சிரும், இந்த மார்க்கத்துல இருந்தா எனக்கு சீக்கிரமா காலேஜ்ல சீட் கிடைச்சிரும், எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும், எனக்கு நல்ல அழகான பொண்ணு கிடைச்சிரும், நிறைய காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். அப்ப இன்றைக்கு பெரும்பாலும் கலியுகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை பின்பற்றவங்களுக்கு பௌதீகமா என்ன நன்மை அப்படிங்கிற கேள்வி. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் எதன் அடிப்படையில ஆன்மீக விஷயத்தை ஆன்மீகம் நினைச்சுக்கிறாங்க. ஒரு மத வழிபாடு அல்லது ஒரு மதத்தை பின்பற்றுவதோ, ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவதோ, ஒரு மத வழிபாடு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த மதத்தில் இருந்தால் எனக்கு என்ன நன்மை, பௌதிகமா என்ன கிடைக்கும், என்னுடைய வேலை வந்து எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருமா, அரசாங்க வேலை கிடைச்சிருமா, அரசு பதவி கிடைக்குமா, பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, அழகான பொண்ணு வருவாங்களா, நிறைய பணம் எல்லாம் தருவாங்களா, இப்படி இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து எதை பின்பற்றாங்க, எதை மதத்தின் அடிப்படையில பௌதிகமான விஷயங்களை தான் பார்க்க. ஆனா இந்த மார்க்கங்கள் தோன்றியதெல்லாம் இறைவனை அடைவதற்காக.
இந்த இறைவனை அடைவதற்காக தான் மார்க்கம் இருக்குன்னு அந்த மத போதகரும் சொல்றது இல்ல, அங்க போறவங்களும் அதை தெரிஞ்சுக்கிறது. அதே போலதான் நம்முடைய சனாதன தர்மத்துல கோயில்கள்ல நிறைய கோயில் வழிபாடு இருக்கு. அந்த கோயில் வழிபாடோட நோக்கம் என்ன, எப்படி இறைவனிடத்துல அன்பு செய்யணும், அந்த ஒரு குறிப்பிட்ட தேவதைக்கும் பகவானுக்கு என்ன உறவு இருக்கு, அந்த தேவதை வழிபடுறதுனால எப்படி பகவானுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும், அந்த தேவதை எப்படி பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார், இதையும் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அப்போ இன்னைக்கு ஆன்மீகங்கிற பேர்ல ஆன்மீகமே இல்லாம பௌதிகமான விஷயங்கள் தான் மக்கள் பயிற்சி பண்றாங்க. அதுக்கு கோயிலுக்கு போனாலும் சரி, அது சர்ச்சுக்கு போனாலும் சரி, மாஸ்க்கு போனாலும் எங்க போனாலும் சரி, அவங்க நோக்கம் என்னவா இருக்கு, எனக்கு பௌதிகமா என்ன நன்மை கிடைக்கும், ஆன்மீகமா என்ன நன்மை அடைந்தேன் அதை பத்தி கவலை இல்லை. நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதால் இறைவன் மேல் ஒரு அன்பு வளர்த்துக் கொள்வேன். நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதால் நான் இறைவனுடைய உலகத்துக்கு திருநாட்டுக்கு திரும்ப சென்று விடுவேன், நான் பரலோகத்தை அடைந்து விடுவேன், நான் இறைவனின் திருவடியை அடைந்து விடுவேன், அல்லது நான் வைகுந்தம் சென்று விடுவேன், நான் கைலாசம் சென்று விடுவேன், நான் கோலோக பிருந்தாவனம் சென்று விடுவேன். அது குறிக்கோள் அல்ல. என்ன குறிக்கோள்னா, எனக்கு பௌதிகமா என்ன கிடைக்கும். அதை சில மார்க்கத்துல வெளிப்படையாவே சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த கட்சி ஆதரிங்க, உங்களுக்கு இது நன்மை கிடைக்கும் அப்படின்னு. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப கலியுகத்துல எல்லாமே தலைகீழ நடக்கும். இது இது செய்யக்கூடாதுன்னு அதை செய்வாங்க, இதை செய்யணும்னு அதை செய்ய மாட்டாங்க. சாதுக்கள்லாம் அவமதிக்கப்படுவாங்க, திருடர்கள் கொள்ளையர்கள்லாம் பாராட்டப்படுவாங்க. கலியுகத்துல சாதுக்களுக்கு மரியாதை இருக்காது. ஏன்னா சாதுக்கள் வேடத்துல போலி சாதுக்களும் இருப்பாங்க. அது அடுத்த பிரச்சனை. ஒண்ணு, ஏற்கனவே சாதுக்களுக்கு மரியாதை இல்ல, இன்னொரு பக்கம் சாதுக்களின் வேடத்தில் போலி சாதுக்கள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் சாதுக்கள்கிட்ட கேட்கறத விட்டுட்டு சினிமா நடிகர் என்ன சொல்றாரு, அரசியல் தலைவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இந்த விளையாட்டு வீரர் என்ன சொல்வாரு அப்படின்னு யார்கிட்ட என்ன கேட்கணும், யாரை எங்க வைக்கணும் மக்களுக்கு தெரியல. அப்ப என்ன அர்த்தம், மக்கள்லாம் இன்னைக்கு ஆன்மீக அறிவு இல்லாம முட்டாள்களா இருக்கு. பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ளாதனால மக்கள் இன்னைக்கு முட்டாளாயிட்டாங்க. அவ முட்டாள்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பார்னா, அந்த முட்டாளே நம்பர் 1 பெஸ்ட் முட்டாள் யாரோ அவர் தேர்ந்தெடுப்பார். அப்புறம் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு துன்பத்தை அனுபவிச்சுட்டு. அதனால நம்ம கொஞ்சம் பகவத்கீதா பாகவதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால இந்த சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், கோயில் வழிபாடு, ஆன்மீக நிகழ்ச்சிகளை எந்த தொந்தரவு இல்லாம நடக்கணும், கோயில் வழிபாடு சிறப்பா நடக்கணும், தேர் திருவிழா, பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் இதெல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும், குறிப்பாக வேத முறைப்படி நடக்க வேண்டும். இதுல அடுத்த பிரச்சனை என்னன்னா, பண்டிகை கொண்டாடுறாங்க ஆனா சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி கிடையாது. விநாயகர் சதுர்த்தி ஏதோ பண்டிகை, தீபாவளி பண்டிகை, ஆனா பாருங்க சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி இருக்கு. அது புலன்பமா மாத்திட்டாங்க. அதனால மக்களுக்கு ஒரு பக்கம் மக்களுக்கு ஆன்மீக அறிவு இல்லை, மக்கள் தேர்ந்தெடுக்கிற தலைவர்களுக்கும் ஆன்மீக அறிவு இல்லை. இப்ப ஆன்மீக அறிவற்ற சமுதாயம் எப்படி இருக்குன்னா, பௌதிகவாதிகளோட கூடாரமா இருக்கும். திருடர்கள், கொள்ளையர்கள், ஏமாற்றுக்காரங்க. அதனால சரி, அப்போ இந்த 2 விதமான நபர்கள் இருக்காங்க, அசுர குணம் உள்ளவங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அந்த தெய்வீகமான குணத்துல உள்ளவங்க கூட பல மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, பல யோக முறையை பயிற்சி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. கடவுளை உருவமற்ற தன்மையாக அணுகக்கூடியவங்க, கடவுளுக்கு உருவம் கிடையாது, நம்ம முன்பே பேசின மாதிரி அவர் உருவமற்றவர், அருவமானவர், எங்கும் வியாபித்திருப்பவர், ஒரு ஒளி வட்டமா இருக்கிறவர், இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அப்போ வேதங்கள்ல இந்த முறையும் இருக்கு. அதாவது கடவுளை உருவமற்ற தன்மையில் அணுகக்கூடிய முறையும் இருக்கு. அத பிரம்மவாதம் அல்லது அருவவாதம்னு சொல்லுவாங்க. கடவுளை உருவமற்ற தன்மையில அருவத்தன்மையில அணுகக்கூடியது அந்த பிரம்மவாதம். அதாவது இறைவன் ஒரு ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் அப்படின்னு சொல்லி அணுகக்கூடியது. அப்ப அந்த பாதை இருக்கு, ஆனா அது ரொம்ப கடினமானதுன்னு சொல்லியிருக்கு. கிளேஷோ அதிகரஸ்தேஷாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தா கதிர் துக்கம். இந்த இறைவனுடைய தோன்றா உருவத்தை அணுகிறது ரொம்ப கஷ்டம், அதை தியானிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதே சமயம் இறைவனை அவருடைய சச்சிதானந்த ரூபத்தில் அணுகுவது ரொம்ப சுலபம். இந்த கேள்விதான் அர்ஜுனன் கேட்டார் பகவத்கீதையினுடைய 12ஆம் அத்தியாயம். பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறாரு, பகவானே கிருஷ்ணா, வாசுதேவா,
2 விதமான வழிபாடு செய்யக்கூடியவங்க இருக்காங்க. உங்களை உருவத்தில் வழிபடுறவங்க, உங்களை தோன்றா உருவில் வழிபடுறவங்க. 2 விதமான நபர் இருக்காங்க. உங்களை உருவமாக அணுகுறவங்க, உங்களை உருவமற்ற தன்மையில் அணுகுறவங்க. இந்த 2 பேர்ல யார் பக்குவமானவங்க? அப்போ நமக்கு என்னெல்லாம் கேள்விகள், சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாச்சு. இப்ப இந்த குழப்பத்துக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இது படிக்கல. பகவத்கீதை, பாகவதம் படிக்காதனால நமக்குள்ள இருக்கிற கேள்விக்கான பதில் தெரியல. இப்ப மக்களுக்கு முதல்ல என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியல. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கணும்? இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கணும் அதை கேட்க மாட்டாங்க. தேவையில்லாத கேள்விகளை தான் கேட்டுட்டு இருப்பான். அல்லது குறைந்தபட்சம் அவன் கேள்வி பௌதிகமானதா இருக்கும். என்னுடைய சம்பள உயர்வுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் சொத்து சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? நான் இடம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? நான் வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? நான் வெளிநாடு போறதுக்கு என்ன பண்ணணும்? அங்க போய் சம்பாதிக்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி குறைந்தபட்சம் பௌதிகமான கேள்விதான். ஆனா கேள்வின்னா இதான் கேள்வி. அர்ஜுனன் கேட்டாருல இப்போ, யார் பக்குவமானவர்? உங்களை தோன்றா உருவில் வழிபடுவோர், அருவத்தன்மையில் வழிபடுவோர் பக்குவமானவரா? அல்லது உங்களை இந்த ரூபத்தில், சச்சிதானந்த ரூபத்தில் வழிபடுவோர் பக்குவமானவரா? யார் பக்குவமானவர்? நான் யார்? கடவுள் யார்? எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? கடவுளுடைய ரூபம் எத்தகையது? நாம் எவ்வாறு அவர் அணுக வேண்டும்? இந்த கேள்விதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இந்த கேள்விகள் கேட்காத வரைக்கும் மனித வாழ்க்கை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயத்துல முதல் 2 ஸ்லோகத்துல அர்ஜுனன் 8 கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணன். பகவத்கீதா 8.1 and 2. பகவத்கீதை 8ஆம் அத்தியாயத்துல முதல் 2 ஸ்லோகத்துல 8 கேள்வி அர்ஜுனன் கேட்கிறார். கிம் தத் பிரம்மம் கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் கிரிம்போத்தம் அதியஜ்ஞம் கிமுச்சதே. கிருஷ்ணா, பிரம்மம் என்பது என்ன? பரமாத்மா என்பவர் யார்? அவர் இந்த உடலில் எங்கே வசிக்கிறார்? அதி தெய்வம் என்றால் என்ன? அதி பௌதிகம் என்றால் என்ன? கிம் தத் பிரம்மம் கிம் அத்தியாத்மியம் என்றால் என்ன? அத்தியாத்மிகம் என்றால் என்ன? கிம் தத் பிரம்மம் கிம் அத்தியாத்மியம் கிம் கர்ம, கர்மா என்பது என்ன? புருஷோத்தமா, இதை எனக்கு விவரிச்சு சொல்லுங்க. யஜ்யம் என்றால் என்ன? யாகத்தை எதற்காக செய்ய வேண்டும்? யாருடைய திருப்திக்காக செய்ய வேண்டும்? மரணத்தின் தருவாயில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கும்? நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க, ஓட்டுக்கு எவ்வளவு இந்த கட்சியில எவ்வளவு காசு தருவாங்க, அந்த கட்சியில எவ்வளவு காசு தருவாங்க, அவ்வளவுதான் முடிச்சுது. சரியா? சோ அதனால எந்த கேள்வி கேட்கணும்? இந்த கேள்விதான் கேட்க. அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஏற்கனவே பகவான் சொல்லிட்டாரு. அர்ஜுனா, 2 பாதிலும் என்னை அடையலாம், தோன்றா உருவிலும் என்னிடம் வந்து சேரலாம், என்னை அடையலாம். அதாவது இறைவனை உருவமற்ற தன்மையில் பிரம்ம ஜோதியாக, பிரம்மமாக பாவித்து அந்த பிரம்மத்தில் ஒருத்தர் நுழையலாம். அதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த சச்சிதானந்த ரூபத்துல வழிபடலாம், அதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆனா அந்த 2 பாதையில முதல் பாதை ரொம்ப கடினமானது, அது வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா 2ஆம் பாதை ரொம்ப சுலபமானது, சுகமானது. முதல் பாதை கடினமானது, ஆபத்தானது. இறைவனை தோன்றா உருவில் அணுகுவது கடினமானது, ஆபத்தானது. ஆனால் 2ஆம் பாதை இறைவனை ஆன்மீக ரூபத்துல, பகவான சச்சிதானந்த ரூபத்துல வழிபடுறது எந்த மாதிரியானது? சுகமானது, சுலபமானது. அதனால இங்க பகவானின் ரூபத்தை பத்தி சொல்வது சாஸ்வதம், சாஸ்வத் அப்படிங்கிற வேர்டு. சோ ஃபர்ஸ்ட் லைன்ல அபிச்ய தர்சனம் சாஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம். சோ இந்த முதல் ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல முதல் வரியில முதல்ல பகவானுடைய அழகு சாஸ்வதமானது. சரி, இந்த மீட்டிங்ல யாரா ஒத்துரு கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உலகத்துல இருக்கிற அழகு நிரந்தரமானது. அது ஆணோ பெண்ணோ, மிஸ் யூனிவர்ஸோ, மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ் யூனிவர்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியா, மிஸ்டர் இந்தியா, மிஸ் வேர்ல்டு, நீங்க யாருன்னு வேணா எடுத்துக்கங்க, யார வேணா எடுத்துக்கங்க, அவங்க அழகு நிரந்தரமானது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்னா நீங்க கை தூக்கு. ஒரு கை மேல வராது. ஏன்னா எல்லா குழந்தைக்கு கூட தெரியும், சின்ன பிள்ளை கேட்டா தெரியும் அழகு வந்து நிரந்தரம் இல்லை. சோ பகவானுடைய அழகு அப்படி இல்லை. நம்முடைய அழகு குறுகிய காலம்தான், அந்த இளமை தான் அழகு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அழகு இல்லை. அதுக்கப்புறம் அழகா இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுக்கிறாங்க. இங்க சினிமா நடிகர்லாம் பாருங்க, சாதாரணமா ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்தா
ஒரு 50-55 வயசுனா முகம்லாம் கருத்து போய், தலைமுடியில நரைச்சு போய், இல்ல முகம்லாம் வெளிரி போய், கண்ணு கீழே வந்து கருப்படிச்சு எல்லாம் சுருக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு 55-60 வயசு இருக்கிறவங்க. ஆனா சினிமால பாருங்க, 55-60 வயசு இருக்கிறவங்க 20 வயசு இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. காரணம் என்னது? அந்த மேக்கப் போட்டு போட்டு அதை மறைச்சுக்கிட்டாங்க. மேக்கப் போட்டு போட்டு 55-60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் ஹீரோவாவும் சினிமாலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அழகு அழகு பண்ணிக்கிறாங்க, அழகுபடுத்திக்கிறாங்க. அப்போ மேக்கப் கழிச்சிட்டா உங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும், இந்த நபர் தான் நான் திரையில பார்த்தது. நீங்க யாராவது சினிமா நடிகை வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஹீரோயின்லாம் நடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க மேக்கப் இல்லாம இருப்பாங்க. ஆனா இந்த நடிகையா நான் ஸ்கிரீன்ல பார்த்தேன் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஸ்கிரீன்ல பார்த்த உருவம் வேற, திரையில் பார்த்த உருவம் வேற, நேர்ல பார்க்கிற உருவம் வேற. நேர்ல பார்த்தோம் அவ்வளவுதான், பேசாம நானே சினிமா நடிக்க போயிருக்கலாம்னு. நேர்ல பார்த்தோம்னா நானே சினிமாவில் நடிக்க போயிருக்கலாம்னு தோணும். அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்துல அழகு அழகு என்பது உண்டு, ஆனா நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல அழகு உண்டு, அழகு இல்லாம இல்ல. குழந்தை கழுது கூட குட்டியில அழகா, நான் கூட குட்டியில அழகா தான் இருந்தேன். எல்லாரும் குட்டியில அழகா தான் இருக்கும். கழுத, குரங்கு, எல்லாம் பன்னி, எல்லாமே குட்டியில அழகா இருக்கும். அப்ப இந்த பூமியில அழகு உண்டு, ஆனா அந்த அழகு நிரந்தரம் இல்லை. அழகு ஒரு சிறு சதமானதான் வெளிப்படுத்த முடியும். ஆனா கிருஷ்ணா வந்து சத்தாயிரு ஐஸ்வர்யஷ பகவான் 6 ஐஸ்வர்யத்தையும் முழுமையா வச்சுட்டு இருக்காரு. அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, 6 ஐஸ்வர்யம் முழுமையா வச்சுட்டு இருக்கார். அவர் எப்பவுமே இளமையோடு இருக்கார், எப்பவும் அழகா இருக்கார். அவருடைய பியூட்டி இஸ் எட்டர்னல் பிகாஸ் இஸ் பாடி இஸ் எட்டர்னல். கிருஷ்ணருடைய உருவம் ஆன்மீகமானது, அதனால அவருடைய உடல் ஆன்மீகமானது, அதனால அவருடைய அழகும் ஆன்மீகமானது, அது நிரந்தரமானது. நம்ம உடல் பௌதிகமானது, தோன்றி மறையக்கூடியது, அதான் மாறிக்கிட்டே இருக்கு. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்ன முக்கியதி. பகவத்கீதை 2.13. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 13ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், உடல் பெற்ற ஆன்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறுறார். அப்புறம் திரும்பி இளமை இளமை சிறு வயது இளமை முதுமை அப்புறம் வேற, திரும்பவும் சிறு வயது இளமை முதுமை அப்புறம் வேற, இப்படி ரிப்பீட்டடா நடக்குது. ஆனா கிருஷ்ணர் பாருங்க, கௌமாரம் யவ்வனம் நவ யவ்வனம். ஜீவாத்மா கிருஷ்ணா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஜீவாத்மா வந்து உடல் எடுத்துன்றான், தேகினோ அஸ்மின் யதா தேகி தேகே, தேகம் தேகி, இந்த உடலை எடுத்துக்கொண்ட ஆன்மா. தேகினோ அஸ்மின் யதா தேகே, உடலை எடுத்துக்கொண்ட ஆன்மா. கௌமாரம் யவ்வனம் ஜரா, சிறுவயது இளமை முதுமை. கிருஷ்ணர் வந்து அவர் உடல் எடுத்துக்கல, அவர் அதே உடலோட தான் இருக்கார். அவர் நம்மள மாதிரி உடல் எடுக்கிறது இல்ல. அவர் தேவகியோட கர்ப்பத்துல வந்தாலும் சரி, தேவகி நந்தனாக தேவகியின் கர்ப்பத்தில் வந்தாலும் சரி, தசரத நந்தனாக கௌசல்யின் கர்ப்பத்துல வந்தாலும் சரி, சச்சி நந்தனாக சச்சி மாதாவுடைய கர்ப்பத்துல வந்தாலும் சரி, அவரு கபில வாசுதேவராக தேவகுதியின் கர்ப்பத்தில் வந்தாலும் சரி, அவருடைய சரீரம் ஆன்மீகமானது. நவ யவ்வனம் ச, எப்போதும் இளமையோட, சாஸ்வதம். சாஸ்வதம்னா நிலையான. அதான் பகவத்கீதை அர்ஜுனன் சொல்வார், பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பதா பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபு. கிருஷ்ணா வந்து சாஸ்வத். வட இந்தியால இந்த பேர் வச்சிருப்பாங்க குழந்தைகளுக்கு, சாஸ்வத்னு பேர் இருப்பாங்க. சாஸ்வத்னா நிலைத்தவன், நிலையானவன். சோ பகவானுடைய அழகு எட்டர்னல், நிலையானது, சாஸ்வதமானது, திவ்யமானது. அதனால அவர் அழகு குறையவே செய்யாது. அதுக்கப்புறம் இங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா, முதல்ல கிருஷ்ணருடைய அழகு அவர் நித்தியமானது. கிருஷ்ணர் நித்தியமானவர், கிருஷ்ணர் நித்தியமானவர், அவருடைய உடல் நித்தியமானது, அவர் அழகு நித்தியமானது, அவருடைய அறிவு, துறவு, புகழ், செல்வம், 6 ஐஸ்வர்யம் கிருஷ்ணர் நித்தியமா வச்சுருக்க, முழுமையா இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட நித்தியமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா நித்தியமானவர், அவருடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது, அவருடைய உடல் நித்தியமானது. அதான் சச்சிதானந்தா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அதுக்கப்புறம் அந்த பகவான
ஒவ்வொரு கோள்களில் இருக்கும் குடியிருப்பு வாசிகளும் வணங்குகின்றனர். அப்போ இன்னைக்கு இந்த முட்டாள்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்ற மாதிரி அந்த கிரகத்துல உயிர்வாழி இல்ல, இந்த கிரகத்துல மட்டும்தான் உயிர்வாழி இருக்காங்க, அந்த கிரகத்துல உயிர்வாழி இருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு, அங்க போய் பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இல்ல போய் பார்த்தாதான் தெரியும், நாங்க இனி அங்க போகல, நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. இந்த பௌதிக கல்வி இருக்கு இல்லையா, இந்த பௌதிக கல்வி, பௌதிக விஞ்ஞானம் ஏட்டு சுரக்கா மாதிரி கறி சமைக்க உதவாது. அப்ப என்னது? பல்வேறு கிரகத்தை பற்றிய வர்ணனைகள் பாகவத்தில் இருக்கு. 14 லோகம். அந்த 14 லோகத்துக்கு லோகவாசிகள் கோடிக்கணக்கான பிரம்மாண்டம். ஒரு பிரம்மாண்டம் இல்ல, கோடிக்கணக்கான பிரம்மாண்டம். அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டம், பிரம்ம அண்டம், அண்டம்னா ஒரு முட்டை வடிவுல, ஒரு பிரம்மாண்டத்துல 14 லோகம் இருக்கு. அந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். இது ஏகபாத் விபூதி. பகவானுடைய படைப்புல, பகவானுடைய சிருஷ்டிப்புல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளும் 14 லோகம் இருக்கு. அந்த ஓரொரு பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய 14 லோகமும் பிரம்மாவுடைய தாமரை தண்டுக்குள்ள முடிஞ்சு போச்சு. மகாவிஷ்ணுடைய நாபிலிருந்து வரக்கூடிய மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வெளியே வருது. எக்கார்ணவா ஜலே பஜதி ஸ்மயோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோமகூபா ஆதார சக்தி மவலம் பரம் சமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய ரூபத்தில் அந்த மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டம் வருது. அதுல ஒரு பிரம்மாண்டத்திற்குள்ள நுழைஞ்சு அண்டாந்தரஸ்து பரமான ஜெயாந்தரஸ்தம், அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள பகவான் நுழைஞ்சு அங்க கர்ப்ப கடல்ல சயனம் பண்றாரு. அந்த கர்ப்ப கடல்ல சயனம் பண்றக்கூடிய கார்போஷா விஷ்ணுடைய நாபியிலிருந்து தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 லோகம், அது மேல பிரம்மலோகம், அங்க பிரம்மா உட்கார்ந்துருக்காரு. அப்படி பிரம்மலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம், ஜனலோகா, தபோலோகா, மகரலோகா, பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். அப்ப சொர்க்கலோகத்துல வாழ்றவங்க சொர்க்கலோக வாசிகள், தேவலோக வாசிகள், பூலோக வாசிகள். இப்ப நம்மள பூலோகத்துக்கு பூலோக வாசிகள், பூலோக வாசிகள், ஸ்வர்கலோக வாசிகள், கந்தர்வ லோகத்துல இருக்கிற கந்தர்வ வாசிகள், கிண்ணர உலகத்துல இருக்கிற கிண்ணற வாசிகள், கிம்புருஷா உலகத்துல இருக்கிற கிம்புருஷ வாசிகள், கந்தர்வ, கிண்ணற, கிம்புருஷ, வித்யாதர லோகத்துல இருக்கிற வித்யாதர வாசிகள், யக்ஷர்கள், யக்ஷலோகத்துல இருக்கிற யக்ஷர்கள், ராட்சசர்கள். இந்த மாதிரி 14 லோகம், மேல 7 உலகம், கீழே 7, அத்தல, பிதல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாதாள. அப்போ இந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயே 14 லோகம், அதுக்குள்ள எண்ணற்ற ஜீவராசிகள். இதுவே இந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களும் பகவானுடைய படைப்புல 1/4 தான், 100% மீதி 3/4 வாசி ஆன்மீக லோகத்தில் இருக்கிற எண்ணற்ற வைகுந்த லோகங்கள், திரிபாத் விபூதி, ஆன்மீக லோகத்தில் இருக்கிற வைகுந்த லோகங்கள். அப்ப இந்த பூமியில கூட எண்ணற்ற கோலவாசிகள் பகவானை வணங்குகிறார்கள். கந்தர்வர்கள் பகவானை புகழ் பாடுறாங்க, அப்சரஸ்கள் பகவான் புகழ் பாடுக்கு நடனம் ஆடுறாங்க, தேவர்கள் அவரை வழிபடுறாங்க. தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், தபோலோகவாசிகள், ஜனலோகவாசிகள், மகரலோகவாசிகள், சத்தியலோகவாசிகள். சும்மா எங்கேயோ போயிட்டு அந்த கல்லுதான் இருக்குது, மண்ணுதான் இருக்கு, அங்க தண்ணி இருக்காது, ஒருவேளை அந்த கிரகத்துல கூட தண்ணி இருக்கலாம், சும்மா எதையாவது பேச வேண்டியது, இல்லை எதையாவது புஸ்தகத்துல பாட புஸ்தகத்துல போட்டுற வேண்டியது. ஆனா பாருங்க, இங்க எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு சாஸ்திரத்துல. எண்ணற்ற கோள்கள், அந்த எண்ணற்ற கோள்களுக்கு எண்ணற்ற ஜீவராசிகள், அவங்க எல்லாமே பகவானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்போதும் இளமையானவர், எப்போதும் அவருடைய பக்தர்களுக்கு தன் ஆசியினை வழங்க விரும்புகிறார். ஏன்னா பகவான் எப்பவுமே பக்தனை நினைச்சிட்டு இருக்கார், பக்தன் எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு இருக்கார். பக்தர்கள் பகவானை மறக்கிறது இல்ல, பகவானும் பக்தர்களை மறக்கிறது இல்ல. இதுதான் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். பகவானுக்கு பக்தனுக்கு இடையில் அன்பு பரிமாற்றம் என்னது? பக்தர்கள் எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க, அவரே நினைச்சிட்டு இருக்காங்க. தூய பக்தர்கள், பகவான் என்ன பண்றாரு? அந்த தூய பக்தருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, அவரே நினைச்சிட்டு இருக்கு.
அவர் வந்து பிருந்தாவன்ல இருக்கும்போது பிருந்தாவன கோபிகளோடு லீலை பண்ணிட்டு பிரஜவாசிகளோடு. அவர் துவாரகை போனப்ப கூட பிருந்தாவன லீலைகளை நினைச்சுட்டே இருக்காரு, கோபிகளே நினைச்சிட்டு இருக்காரு. கோபிகள் பிருந்தாவனத்திலிருந்து துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காங்க. அஸ்தினாபுரத்துல பாண்டவர்கள் துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காங்க. மதுராவாசிகள் பிருந்தாவன்ல இருந்த கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் பிருந்தாவன்ல இருக்காரு, மதுரால இருக்கிறவங்க கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் எப்ப நம்ம பார்க்க போறோம், கிருஷ்ணர் எப்ப இங்க வருவாரு, அவர் தரிசனம் கிடைக்குமா. அதே மாதிரி பாண்டவர்கள் எப்போ கிருஷ்ணர் வருவாரு, எப்போ துவாரகையிலிருந்து வருவாரு, அவர் பார்க்க முடியுமா. பகவான் அங்க துவாரகையிலிருந்து பாண்டவர்களே நினைச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அதான் இங்க பகவத்கீதையுடைய 9.27 9th chapter 27 ஸ்லோகா கோட் பண்ணிருக்காரு. கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியா ஏ பஜந்தே து மாம் பக்தியா மயித்தே தேஷு சாப்பி. அர்ஜுனா, நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை, யாரையும் உதாசீனப்படுத்துறது இல்லை, யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, எல்லோரும் எனக்கு சமம் தான். ஆனாலும் என் பக்தர்கிட்ட நான் தனி கவனம் செலுத்துறேன். அது மாதிரிதான் இங்க பக்தருடைய ஆசிகளை வழங்குறதுக்கு எப்பவுமே பகவான் ஆசையா இருக்கார். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு பகவான் காத்துன்னு இருக்கார். ஏன்? ஏன்னா பக்தன் வந்து பகவானுடைய கருணையை தவிர வேற எதுவும் விரும்புறது இல்லை, பகவானுடைய ஆசீர்வாதத்தை தவிர அவர் பகவான்கிட்ட எதுவும் விரும்புறது இல்லை. அதனால இந்த கிரகங்கள்லாம் வந்து போய் ஆராய்ச்சி பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த கிரகத்துல சந்திர மண்டலத்துல என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். சூரிய மண்டலத்துல என்ன இருக்குன்னு உள்ள போய் நீங்க ஒண்ணு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், போய் பார்க்க வேண்டாம். பாகவத்துல எல்லாம் இருக்கு. என்னத்துக்கு வீணா காசு, கோடிக்கணக்கான 1000 கோடி கோடிக்கணக்கான 1000 ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய். இந்த ஆராய்ச்சிக்கு இவ்வளவு 1000 கோடி செலவு பண்ணோம், அந்த ஆராய்ச்சிக்கு இவ்வளவு 1000 கோடி செலவு, ஒரு பைசா தேவையில்லை. பாகவதம் எடுத்துக்கிட்டா எவ்ரிதிங் இஸ் தேர். பாகவதம் சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதம் ஒரு விஞ்ஞானம். அதுல சொல்லியிருக்கு, பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்கு, பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளவு தொலைவில் இருக்கு, சந்திர லோகத்தில் இருக்கிற உயிர்வாளிகள் எப்படி இருப்பாங்க, சூரிய மண்டலத்தில் இருக்கிற உயிர்வாளிகள் எப்படி இருப்பாங்க, பல்வேறு கிரக அமைப்புகள்ல எங்க இருக்கு. பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்துல பல்வேறு கிரக அமைப்புகள், மேல் கிரக அமைப்புகள், தாழ்ந்த கிரக அமைப்புகள், 14 லோகத்திற்கு பல்வேறு கிரக அமைப்புகள், அங்க இருக்கிற ஜீவராசிகள் எப்படி இருப்பாங்க, அங்க சூழ்நிலை, எவ்ரிதிங் இஸ் தேர் இன் பாகவதம். பாகவத்துல எல்லாமே புட்டு புட்டு வச்சிருக்காங்க. எதையும் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பண விரயம் கிடையாது, தர்க்க ஒன்றுத்துக்கு அவசியம் கிடையாது, எதுக்குமே அவசியம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தை ஏற்றுக்கொண்டால், ஸ்ரீமத் பாகவதத்தை ஒருவர் கற்றாரே ஆனால் அவர் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் தேர் இன் பாகவதம். பாகவதத்துல எல்லாமே இருக்கு. சரி, அடுத்தது 18வது பதம். புண்ணியஸ்லோக யசஸ்கரம் யாயே தேவம் சமக்ராங்கம் யாவத் ஷவதே மனஹ. பகவானின் புகழ் எப்பொழுதும் பாடுவதற்கு தகுதியானது. ஏனென்றால் அவர் புகழ் அவருடைய பக்தர்களின் புகழை உயர்த்துகிறது. அதனால் ஒருவர் பரமபுருஷர் பகவானின் மீதும் அவர் பக்தர்களை குறித்து தியானிக்க வேண்டும். ஒருவர் மனம் நிலையாக ஊன்றி நிற்கும் வரை பகவானின் என்றும் அழியாத வடிவத்தை குறித்து தியானம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். ஓகே. பகவானின் புகழ் எப்போதும் பாடுவதற்கு தகுதி உடையது. ஏன் பகவானின் புகழ் பாடுவதற்கு தகுதி உடையது? பகவானும் சரி, அவர் பக்தர்களும் சரி, சுயநலமே இல்லாதவங்க. நமக்கெல்லாம் பாருங்க, நம்ம புகழை பாடிக்கிட்டே இருப்போம். நான் எல்லாம் சின்ன வயசுல அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது, நான் எல்லாம் வந்து இளமையில இந்த இடத்துல வேலை பார்க்கும்போது, நான் எல்லாம் அந்த காலத்துல துபாயில இருக்கும்போது, நான் எல்லாம் அதுக்கப்புறம் மலேசியால இருந்த போது அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். இது நம்ம புகழ ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அதை கேட்கறதுக்கு நாராசமா இருக்கும். அட எப்பப்பா இருந்தாலும் அவன் பெருமையை பேசிட்டு இருக்காம, தற்பெருமை. நமக்கெல்லாம் தற்பெருமை பேசுறது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். இல்ல நம்மளை யாரு புகழலையா, நம்மளே புகழ்ந்து, நம்மளை யாரா புகழ்ந்தா அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டி நாமளே புகழ்ந்துக்க வேண்டியதுதான். ஏன்னா என்னை யாரும் போட மாட்டேங்கிறாங்க, பார்த்தேன், நானே ஆரம்பிச்சிட்டேன். என்னை யாரும் போட மாட்டேங்கிறாங்க, பார்த்தேன், சரி நாமளே புகழ்ந்துக்குவோம் அப்படிங்கிறதா. ஆனா பகவானுடைய புகழ் அப்படி அல்ல. காரணம்,
பகவானை பற்றி புகழும்போது பக்தர்களை புகழாம இருக்க முடியாது. பக்தர்களை பற்றி புகழும் போது பகவானை புகழாம இருக்க முடியாது. பகவானையும் பக்தனையும் புகழும் போது பக்தி சேவை, பக்தி தொண்டை புகழாம இருக்க முடியாது. அப்போ பகவான், பக்தர்கள், பக்தி தொண்டு மூன்றையும் பிரிக்கவே முடியாது. அதனால பகவானுடைய புகழ் பாடும்போது இயல்பாவே பக்தர்களை புகழ ஆரம்பிச்சிடும். பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜா என்ன தியாகம் பண்ணி சேவை பண்ணார், அம்பரீஷர், பரீட்சித்து அப்படின்னு பக்தர்களை புகழ ஆரம்பிச்சிடும். அடடா, பரீட்சித்துக்காக பகவான் எப்படிலாம் வந்து அவர் தாயின் கருவில் இருக்கும் போதே அந்த குழந்தையை காப்பாத்தினாரு அப்படின்னு பகவானை புகழ ஆரம்பிச்சு. பிரகலாத குழந்தை எவ்வளவு அருமையா பக்தி பண்ணாரு, பக்தியை புகழ ஆரம்பிச்சு. அப்போ இந்த புகழ் வந்து குளோரியஸ், இந்த புகழ் வந்து குவாலிஃபைடு, ஆக்சுவலி தகுதி உள்ளது. பகவானை புகழும் போது ஏன்னா பகவானுடைய பக்தர்கள் புகழ் அவர் விரும்புவார். பகவான் என்ன பண்றாராம், பகவானின் புகழ் எப்போதும் பாடுவதற்கு தகுதியானது. ஏனென்றால் அவர் புகழ் அவருடைய பக்தர்களின் புகழை உயர்த்துகிறது. இப்போ ஹனுமான் அப்படின்னு சொன்னா, ஓ ஹனுமானா, அவர்தான சீதையை போய் பார்த்துட்டு வந்தாரு, இந்த 100 யோஜனா சமுத்திரத்தை கடந்து போனார். 100 யோஜன சமுத்திரத்தை ஹனுமான் கடந்து போ, அப்ப ஹனுமானுக்கு புகழ். ராமாயணம் இருக்கிற வரை ஹனுமானுடைய புகழ் இருக்கும். அப்ப பாருங்க, பகவானுடைய புகழை பற்றி பேசும்போது பக்தருடைய புகழ் ஆட்டோமேட்டிக்கா உயருது. ராமர் கூட பாலம் கட்டி தான் போனார் அயோத்தியாக்கு. அயோத்தியில சாரி சேது பந்தல்ல இருந்து பாலம் கட்டி போனார் லங்கை ராமர். ஆனா புகழ் பாருங்க, ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போனார். ஹனுமான் வந்து ஒரே ஜம்ப்ல போனார். அதனால இங்க பகவானுடைய புகழ் ஏன் தகுதி உடையதுன்னு சொன்னா, அது எப்பவுமே ஒரு பக்தர்களுக்கு புகழ். யசோதா அப்படின்னா யசஸ்தா, யசோதா அப்படின்னா பகவானுக்கு புகழ் தர்றவங்க. ஆனா பகவான் என்ன பண்றாரு, யசோதாமாவுடைய புகழை மேல தள்ளி விடுறார், யசோதாமாவுடைய புகழை மேல உயர்த்தி விடுறார். சோ எப்பவுமே கிருஷ்ணா என்ன பண்ணுவாராம், அவர் புகழ் விரும்ப மாட்டார், அவர் தன் பக்தருடைய புகழை விரும்புவார். ஒரு செகண்ட் போதும், ஒரு செகண்ட், நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாச்சின். அர்ஜுனா, ஒரு செகண்ட்ல அந்த யுத்தத்தை முடிச்சிருவேன். முடிச்சிட்டாரு கிருஷ்ணா, ஒரு செகண்ட்ல, ஒரு செகண்ட்ல யுத்தத்தை முடிச்சிட்டாரு. அந்த புகழ் அர்ஜுனனுக்கு. ஆனா கிருஷ்ணர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஆனா புகழ் யாருக்கு, அர்ஜுனனுக்கு. ராமர் பாலம் கட்டி போனாரு, புகழ் யாருக்கு, ஹனுமானுக்கு. வானர்கள் தான் பாலம் கட்டினாங்க, ஹனுமான் தான் ஒரே ஜம்ப்ல சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தாரு, ஹனுமான் தான் இந்த சேவை பண்ணாரு. எப்பவுமே பகவான் வந்து அவர் புகழை விரும்ப மாட்டார், புகழ் மத்தவங்களுக்கு கொடுத்து தன் பக்தனுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புகழ் எனக்கு வரணும்னு விரும்புவோம். மற்றவங்க யாராவது புகழப்படும் போது அந்த புகழ் எனக்கு வரணும்னு, ஓ என்ன எல்லாம் புகழ மாட்டேங்கிறாங்க, எனக்கு புகழ் கிடைக்கலையே. ஆனா இங்க பாருங்க, கிருஷ்ணா வந்து அவர் எப்பவுமே தன் பக்தனுக்கு புகழ் கொடுத்துக்கிட்டே இருக்கார், தன் பக்தனுடைய புகழை உயர்த்திக்கிட்டே இருக்கார். அதனால் ஒருவர் பரமபுருஷர் பகவானின் மீதும் அவரது பக்தர்களை குறித்தும் தியானிக்க வேண்டும். அப்ப தியானம்னா என்னது? சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்துல புகழ் எது உண்மையான புகழ், எது நிரந்தரமான புகழ், இரண்டாவது நாம் எதை தியானிக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் இந்த ஜட உலகத்துல, ரெண்டு விஷயம், புகழ், தியானம், மூணாவது மனம். 3 விஷயம் இந்த ஸ்லோகத்துல, 18ஆம் ஸ்லோகத்துல புகழ், தியானம், மனம். புகழ் என்னது? புகழ் என்றால் உண்மையான புகழ் மற்றவர்களை புகழ்வது, மற்றவரின் செயல்களை புகழ்வது, தன்னை தானே புகழ்ந்து கொள்வது அல்ல. இது பகவானும் விரும்புவதில்லை. சோ பகவான் என்ன பண்றாரு, தன் பக்தருடைய புகழை உயர்த்துறார். ரைட்? பக்தர் என்ன பண்றாங்க, பகவானுக்கு புகழ் தர மாதிரி செய்யறாங்க. பக்தருடைய செயல்கள்லாம் பகவானுக்கு புகழ் தரமா இருக்கும், பகவான் அது விரும்புறது இல்ல, அந்த புகழை பக்தன்டே கொடுத்துருவாரு. அந்த புகழை என்ன பண்ணிடுறாரு, பக்தனுக்கே கொடுத்துறாரு. சரி, அடுத்தது எதை தியானிக்க வேண்டும்? இந்த உலகத்துல எதையெல்லாமோ தியானிக்கிறாங்க. இங்க ஏதோ வட்டத்தை தியானம் பண்ணுங்க, லைட்டை தியானம் பண்ணுங்க, அதை தியானம், இதை எதை வேணா தியானம் பண்ணுங்க. தியாயதே விஷ்ணு, பகவான தான் தியானிக்கணும். விஷ்ணு தவிர வேற எதை தியானம் பண்ணாலும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால பகவானது நாம ரூப குணாதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டும். பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை தியானிக்க வேண்டும். அடுத்தது, ஒருவர் மனம் நிலையாக ஊன்றி நிற்கும் வரை பகவானின் என்றும் அழியாத வடிவத்தை குறித்து தியானம் செய்யும். அப்போ இந்த மனது இருக்கு இல்லையா, அது வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு. ஊஞ்சல் ஆட்டி விட்டா அது நிக்காது, இப்படி இப்படி ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கு. ஊசல் ஆடுறது சொல்லுவாங்க தமிழ்ல, ஊஞ்சல் ஆடுவது.
அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம் மனது நிலையாக இல்லை. நம் மனம் நிலை பெற வேண்டுமானால், நம் மனம் நம் வசப்பட வேண்டுமானால், ஒருவர் மனதை கட்டுப்படுத்த வேண்டுமானால், அவர் பகவானுடைய ரூபத்தில் தன் மனதை பதிக்க வேண்டும். பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், அதில் ஒருவன் மனதை நிறுத்த வேண்டும். அதை நிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மனம் நிலை பெறும் வரை விடாது பயிற்சி பண்ணணும். அப்பியாசேனது கௌந்தேயா வைராக்கியன சக்கிரியது. சஞ்சலங்கி மன கிருஷ்ணா தஸ்யாகி பலவத்திடம் சஞ்சலங்கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயுரேவ துஷ்கிருதம். வீசுற காற்றை கூட பிடிச்சி கட்டிடலாம் போல கிருஷ்ணா, மனதை கட்டுப்படுத்த முடியல அர்ஜுனன் சொல்றாரு. எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, சினிமா கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் போனே கிடையாது. ஆனா அந்த டைம்ல சொல்றாரு அர்ஜுனன், இந்த மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அப்ப இப்ப என்ன சொல்றது? மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. மனம் போற போக்குல தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் மனங்கிற குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். மன கற்பனைங்கிற குதிரையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் மக்கள். அப்ப மனதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அந்த மனதை தொடர்ந்து பயிற்சி, அப்பியாச தொடர்ந்து பயிற்சி, வைராக்கியம், அதை அப்படி நிறுத்தணும் மனதை. அப்ப என்ன பண்ணணும்? பகவானுடைய ரூபத்தை மனதை தியானிக்க வேண்டும். இங்க சொன்னாங்க இல்லையா, கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? நேற்று முந்தைய வகுப்புல பார்த்தோம், கிருஷ்ணருடைய ரூபத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அவர் தலையில மயிர்பீடி வச்சுட்டு இருப்பார், இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த உருவத்தில் ஒருவர் தியானிக்க வேண்டும். அப்படி மனது ஒருநிலை, அப்பதான் மனது ஒருநிலைப்படும். அப்போ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை தியானிக்க வேண்டும். ஜபத்தை தியானமா செய்யணும். ஜபத்தை ஓட்டி விடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே அப்படி ராம் ராம் ராம ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண சாண்டி முடிஞ்சது. நோ, இந்த ஜபத்தை ஓட்டி விடுற வேலையில இல்ல. ஜபத்தை அப்படி தியானமா செய்யணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த ஜபத்தை நாம் தியானமா செய்யணும். ஜப தியானம். அத பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டு இங்க சொல்லி 8 விதமா பகவானை வழிபடலாம், தியானிக்கலாம். ஒருத்தர் பகவானுடைய உருவத்தை 8 விதமா தியானிக்கலாம். மண்ணால் செய்யப்பட்ட உருவம், கல்லால் செய்யப்பட்ட உருவம், சுதை வர்ண கலாபம் செய்யப்பட்ட உருவம், வர்ணங்களால் தீட்டப்பட்ட உருவம், உலோகத்தால் செய்யப்பட்ட உருவம், மனதிலால் வடிவத்துக் கொண்ட ஒரு உருவம், மனதிலே இறைவனை தியானிக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட உருவம், கல், மண், மரம், பஞ்சலோகம், ஆபரணங்கள், கனிமங்கள், அப்புறம் வர்ண கலாபங்கள், அப்புறம் மனது. 8 நிலையில விக்கிரகத்தை வழிபடலாம். சில கோயில்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கல்லால் விக்கிரகம் செஞ்சிருப்பாங்க. சில கோயில்கள்ல பளிங்கு கல்லால செஞ்சிருப்பாங்க. சில கோயில்கள்ல மரத்தினால செஞ்சிருப்பாங்க, தாரு பிரம்மம். சில கோயில்கள்ல சுதையால வர்ண கலாபம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. நல்ல மூலிகை எல்லாம் சேர்ந்து அதை அப்படியே பெயிண்ட் ஆக்கி அந்த வர்ண கலாபம் பூசியிருப்பாங்க. இதெல்லாம் இல்லைன்னா மனதுல இறைவனை தியானிப்பது, அந்த கிருஷ்ணனுடைய சாமசுந்தர ரூபத்தை மனதால் தியானித்து அவர் வழிபடுவது. இந்த மாதிரி 8 விதமா உருவ வழிபாடு செய்யலாம். பகவானுடைய உருவத்தை 8 விதமா வழிபடலாம். இங்க பிரபுபா சொல்றாரு. கல்லால் செய்யப்பட்டது, மண்ணால் செய்யப்பட்டது, சுதையால் செய்யப்பட்டது, மரத்தால் செய்யப்பட்டது, பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது, கனிம பொருட்களால் செய்யப்பட்டது, மனதிலேயே வடித்துக் கொண்டது, மரத்தால் செய்து. இந்த மாதிரி பகவானுடைய ரூபத்தை, அந்த விக்கிரகத்தை செய்து அதை சரியாக பிரதிஷ்டை செய்து அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணும்போது, அந்த விக்கிரகத்தை தியானம் செய்யும் போது அந்த விக்கிரகத்திலிருந்து பகவான் அன்பு செய்வார். சில கோயில்கள் போனா சுதையால் செய்த விக்கிரகம், அங்க இருக்கிற பூஜாரி சொல்லுவாங்க, இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது, ஏன்னா சுதையால மூலிகைகள் கொண்டு பண்ணிருக்கிறது. நீங்க திருக்குறங்குடி போனீங்கன்னா நம்பி கோயில், அந்த நம்பி பெருமாள் சுதையால் செய்யப்பட்டிருப்பார். அவருக்கு சுதையால் செய்யப்பட்ட மூலிகைகள் செய்யப்பட்ட விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்ய முடியாது. சில கோயில்கள் கல்லால் செய்திருப்பாங்க விக்கிரகம். சில கோயில்கள் பளிங்கு கல் மார்பிளால செஞ்சிருப்பாங்க. சில கோயில்ல பஞ்சலோகத்தால, சில கோயில்ல தங்கம், வெள்ளி. பத்மநாப சாமின்னு கோயில் திருவனந்தபுரத்துல, அந்த கோயிலுக்கு கூட்டம் கொஞ்சம் தான் வந்துட்டு, அப்புறம் கோயில் விக்கிரகம் ஃபுல்லா தங்கம்னு தெரிஞ்சோடனே எக்கச்சக்கமான கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரு ரகசிய அறை இருக்காம அது எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரகத்தை விட்டாங்க, ரகசிய அறையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்க இருக்கு? அந்த அறையை பூட்டி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள என்ன இருக்கு? ரைட். இந்த மாதிரி
விக்கிரக வழிபாடு. அப்புறம் சில கோயில்கள் வந்து தாரு பிரம்மம், மரத்தால் செய்த விக்கிரகம். ஜெகநாத் பூரி, பலராமர், ஜெகநாத் பலராமர் சுபத்ரா, தாரு பிரம்மம், மரத்தால் செய்யப்பட்டது. இப்படி பகவானை விக்கிரகத்தை வடித்து அதுல வந்து ஆன்மீக குருவானவர் அந்த விக்கிரகத்துல பகவானை ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்து அதுக்கப்புறம் பக்தர்கள் வழிபடும் போது அந்த உருவத்தில் ஒருவர் மனதை தியானிக்க வேண்டும். பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தில் ஒருவர் மனதை நிறுத்த வேண்டும். அப்படி அந்த தியானத்துல பக்குவமாகும் போது மனம் ஒருநிலைப்படும். மனம் ஒருநிலைப்படுற வரைக்கும் கண்டினியூஸா பண்ணணும். அதான் பிரபுபார் பாருங்க, ரொம்ப அழகா எல்லா சேவையும் பண்ணி கொடுத்திருக்காரு. காலையில மங்களாரத்திலிருந்து நம்ம செயல் பூரா அந்த விக்கிரகத்தை சுத்தி தான் இருக்கு. காலையில மங்களாரத்தி எந்திரிக்கணும், விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்து கீர்த்தனை பாடணும், அப்புறம் நாம ஜெபம் பண்ணணும், அலங்காரம் செய்யணும், பூஜை செய்யணும், எல்லாம் இந்த விக்கிரகத்தை சுத்தி தான் நடக்கும். இப்படி வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து ஒருத்தர் இப்படி அமைச்சுக்கிட்டாரு சொன்னா, இந்த ஊஞ்சல் ஆடி இருக்கிற மனது அப்படியே ஒரு பக்கம் நிலையா நிற்கும். எப்படி காற்று வீசாத இடத்துல ஒரு தீபம் ஏற்றுனா அப்படி இருக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, காற்று வீசாத இடத்துல ஒரு தீபம் ஏத்துனா அப்படியே நிலையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனதை நிலை பெற வேண்டுமானால் அவர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். பகவானுடைய ரூபத்தை தியானித்துக் கொண்டு ஜபத்தை தியானமாக செய்ய வேண்டும். அப்போதான் சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.